பாக்கியா எழில் சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, இப்ப தனக்கு வேற வழியும் இல்லாததுனால, கோபியோட உதவிய அவங்க கிட்ட கேட்டுர்றாங்க. அதனால கோபியும் சரி, ஈஸ்வரியும் சரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு, பாக்கியாவுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கா. ஆனா இது எல்லா விஷயத்தையுமே ராதிகா கேட்டது மட்டும் இல்லாம, அவங்க ரொம்பவே சோகத்தோடயும் இருக்காங்க. ஏன்னா, பாக்கியா நம்மளோட உதவி வேண்டான்னு சொல்லிட்டு, இப்போ கோபியோட உதவிய கேட்டுட்டு நிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு, இதுல அவங்களுக்கு பாக்கியா மேல கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்பட்டுடுச்சு. ஆனா அத வெளிய காட்டிக்காம, அங்கிருந்து தன்னோட வேலைக்கு கிளம்பி போயிட. ஆனா ஈஸ்வரியோ, இனியா, செழியன் கூட சேர்ந்து உட்காந்து எப்படியாவது நம்ம உங்க அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. செழியனோ, நீங்க இததான் பாட்டி நம்ம கோயிலுக்கு போயிருந்ததுல இருந்தே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஆனா அது என்னமோ நடந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கிளியரா புரியுது. கண்டிப்பா ராதிகா எந்த சூழ்நிலையிலையும் அப்பாவை விட்டுட்டு போக மாட்டாங்கன்னு தோணுது. அதனாலதான் அப்பாவை இப்படி மனசு மாத்தி அவங்க நினைக்கிறது எல்லாத்தையுமே பண்ண வச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்ல சொல்ல, அதே மாதிரி இனியாவும் ஆமா பாட்டி, அதனாலதான் அப்பா பிடிக்கலனாலும் அவங்க செய்யறது பண்றது எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா சாப்பாடு விஷயம், சுத்தமா அந்த சாப்பாடை பார்க்க கூட நல்லா இல்ல. ஆனா அப்பா வேற வழி இல்லாம அவங்களுக்காக அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பனா எதுல இருந்து அவங்க அப்பாவை பயமுறுத்தி வச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்லி சொல்ல, உடனே ஈஸ்வரியும் அதுக்குதான் இந்த ராதிகா நல்லா அனுபவிக்க போறா. கோபிக்கு வர வர ராதிகாவை பிடிக்காமே போக போகுது. வேற வழி இல்லாம தான் அவன் ராதிகா கூட வாழ்ந்துட்டு இருக்கான். ஒருவேளை பாக்கியம் மட்டும் கோபியை ஏத்துக்கிட்டா கண்டிப்பா கோபி அந்த ராதிகாவை விட்டுட்டு வந்துருவான்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. ஆனா கரெக்டா அப்போ தன்னோட வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த ராதிகாவோ, இவங்க 3 பேர் இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே கெட்டுறாங்க. ஆனா ராதிகா வந்தது தெரியாம ஈஸ்வரியோ, பாக்கியாவுக்குமே கோபியை பிடிச்சிருக்கு. என்ன அத ராதிகா அவளோட ஃப்ரெண்டா இருக்கனால வெளியே காட்டிக்காம இருக்கா. ஒருவேளை அவ மட்டும் இவளோட ஃப்ரெண்டா இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் அவ கோபிய மன்னிச்சு ஏத்துட்டு இருந்திருப்பா தெரியுமா. எல்லாமே அந்த ராதிகா அவளதான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அப்போ இதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு ராதிகாவும் ரொம்பவே கோபம் அடிச்சு உடனடியா ஈஸ்வரி கிட்டையும் இனியா செல்லியன் கிட்டயும் வந்து தன்னோட மனசுல இருக்க எல்லா விஷயத்தையுமே பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, உங்களுக்கு என்ன இப்போ பாக்கியாவுக்கு மட்டும் விருப்பம் இருந்தா நான் அவங்களோட லைஃப்ல இருந்து போயிடணும் அவ்வளவுதானே, நான் இப்பவே போக தயாரா தான் இருக்கேன். ஏன்னா என் கூட வாழ விருப்பம் இருக்கவங்க கூட தான் நானும் வாழ ஆசைப்படுறேன். தேவையில்லாம வலுக்கட்டாயமா யாரையுமே நான் பிடிச்சு வைக்கலன்னு சொல்லிட்டு உடனடியே அவங்க கோபியையும் பாக்கியாவையும் கூப்பிடு. ஆனா ஈஸ்வரியும், என்ன இவ இப்பவே இந்த மாதிரி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாலே, நம்ம நினைச்ச காரியத்தை இவ கெடுக்காம விட மாட்டாளே போலையும் சொல்லிட்டு ராதிகாவை தடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா ராதிகா ஈஸ்வரிக்கு இன்னைக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணுன்றதுக்காக அவங்க எல்லாரையுமே கூப்பிட. அப்போ கரெக்டா எழில் கூட பாக்கியா வந்து நின்னது மட்டும் இல்லாம மயு கூட கோபி வந்து நின்னுட்டு இருக்காங்க. ஆனா ராதிகாவும் மயுவும் உள்ள போக சொல்லிட்டு கோபி கிட்ட, கோபி உங்களுக்கு பழையபடியே பாக்கியா கூட சேர்ந்து வாழ விருப்பம் இருக்கான்னு கேட்க, உடனே இதை கேட்டுட்டு பதறி போன கோபி, என்ன ராதிகா மறுபடியும் இதை பத்தியே பேசிட்டு இருக்கா, நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே கிளியரா சொல்லிட்டல்ல, எனக்கு இப்போ நீ மட்டும் தான் முக்கியம், நான் உன் கூட தான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். பாக்கியா என்னோட பாஸ்ட் மட்டும் தான் சொல்ல அதே மாதிரி பாக்கியா கிட்ட, பாக்கியா உங்களுக்கு கோபி கூட சேர்ந்து வாழணும்னு விருப்பம் இருக்கான்னு கேட்க, உடனே பாக்கியாவும் ரொம்பவே அருவருப்போட, இன்னைக்கு எதுக்காக இப்படி தேவையில்லாம இந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஒருவேளை நான் இவங்க கிட்ட இருந்து உதவி வாங்குறேன்றதுக்காக எங்க இவங்களை மன்னிச்சிட்டனோ பழசெல்லாம் மறந்துட்டனோன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இதுக்கப்புறமா நீங்க நினைக்கிற மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோபி கிட்ட, கோபி எனக்கு உங்களோட உதவி எதுவுமே தேவையில்லை, நான் எப்படியாவது இந்த ஆர்டரை முடிச்சிடுறேன். அப்படி இல்லைனா என்னால முடிக்க முடியலன்னா நான் இந்த ஆர்டரை கைவிடவும் தயாரா இருக்கேன். தேவையில்லாம மற்றவங்களோட சந்தேகத்துக்கு நான் ஆளாக விரும்பல. குறிப்பா ராதிகா என்னை இவ்வளோ நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களே என் மேல சந்தேகப்படுறாங்கன்னா கண்டிப்பா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அதை தான் நினைப்பாங்கன்னு கோபியோட உதவியை மறுத்து வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க. உடனே இதை கேட்ட கோபியும் உடனடியே ராதிகா கிட்ட, என்ன ராதிகா பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இப்படி தேவையில்லாம நீ எங்க 2 பேர் மேலேயுமே சந்தேகப்படுற, இதுக்கு ராதிகாவோ எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மாவும் உங்க பசங்களும் தான். அவங்க 3 பேர் உட்காந்து உங்க 2 பேரையுமே எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது எனக்கு எப்படி இந்த விஷயத்த சாதாரணமா எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம இவங்க 3 பேருக்கும் என்ன சுத்தமா பிடிக்காத காரணம் என்ன தெரியுமா, ஏன்னா உங்க 2 பேருக்கும் நடுவில் நான் இருக்கேனா, என்னாலதான் உங்க 2 பேராலையும் சேர்ந்து வாழ முடியலன்னு சொல்றாங்க. சோ என்னோட சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட இந்த மாதிரி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய கிட்ட, தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட இப்படி கேட்டதுக்காக என்ன மன்னிச்சிருங்க பாக்கியா, எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும். இருந்தாலும் உங்க பசங்களுக்கும் உங்க அத்தைக்கும் இது எல்லாமே புரியணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்தேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட ரொம்பவே கடுப்போட, இப்பயாவது புரிஞ்சிச்சா யார் மனசுல யார் இருக்காங்கன்னு, தேவையில்லாம எங்க 2 பேரோட வாழ்க்கைக்குள்ள தலையிட்டு எங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்ட ஆரம்பிக்க. உடனே ஈஸ்வரியும் கோபி கிட்ட, அப்பாவி மாதிரி பாத்தியா பாத்தியா உங்க எல்லாரும் முன்னாடி என்னை எப்படி மிரட்டிட்டு இருக்கா, நான் நினைச்சதுல என்ன தப்பு, எனக்கு ஒன்றும் தப்பா தோணலையே. இதுக்கு முன்னாடி அவன் பாக்கியா கூட இருக்கும்போது சந்தோஷமா தான் இருந்தான். ஏதோ அவனோட மனசு தடுமாறும் போது நீ அவனோட வாழ்க்கைக்குள்ள வந்ததுனாலதான் இந்த மாதிரி ஒரு கேவலமான தப்பான முடிவை கோபி எடுத்துட்டான். பட் இதுக்கப்புறமாவும் அதை அவன் கண்டினியூ பண்ண நாங்க விடமாட்டோம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. உடனே இதனால கோவப்பட்ட கோபியோ ஈஸ்வரி கிட்ட, அம்மா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, இப்போ என்னோட ஒய்ஃப் ராதிகா மட்டும்தான், அதுக்கும் மேல என்னதான் பாக்கியா மேல நான் வச்சிருந்த நினைப்பு எல்லாமே மொத்தமா மாறி போனாலும் இப்போ நான் பாக்கியா கூட சேர்ந்து ஒன்னா ஒரே வாழ்க்கை வாழணும்ல ஆசைப்படல. என்ன இதே வீட்டுல இருந்தா எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சுதான் நான் இந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். குறிப்பா உங்களுக்காகவும் என் பசங்களுக்காகவும் தான் சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு ராதிகா இப்பதான் கோபியோட மனசுல கதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நிம்மதி அடைய. அதே
மாதிரி பாக்கியாவும் கோபி இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காததுனால ரொம்பவே ஷாக்ல நிக்கிறது மட்டும் இல்லாம பரவாயில்ல நம்ம நினைச்ச மாதிரி இல்லாம இவங்க கொஞ்சம் மாறிட்டாங்கன்றத இப்ப நம்ம நம்பலான்னு அவங்க மேல நம்பிக்கை வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க.